தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இவருக்கு ராம்குமார் மற்றும் பிரபு ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். இதில் ராம்குமாரின் மகனும் சிவாஜியின் பெயரன் தான் நடிகர் துஷ்யந்த். இவர் தனது மனைவி அபிராமியோடு இணைந்து ஈசா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்துள்ளனர். இந்த படத்தில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகர் நிவேதா பெத்ராஜ் ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த படத்தை தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3,74,75,000 ரூபாயை கடனாக பெற்றுள்ளனர். இந்த கடனை உரிய வகையில் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என தனபாக்கியம் நிறுவனம் தெரிவித்தது. அல்லது அதற்கு இணையாக ஜகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் நிர்வாக இயக்குநரிடம் ஒப்படைக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அனைத்து உரிமைகளையும் துஷ்யந்த் வழங்காத நிலையில் ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட உத்தரவிடக் கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த மனு மீதான விசாரணை கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்துள்ளது. இதனிடையே இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது நீதிபதி அப்துல் குதூஸ் போதுமான அவகாசம் வழங்கியும் பதில் மனு தாக்கல் செய்யாததால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து சிவாஜி வீடு ஜப்தி தொடர்பான செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் நடிகர் துஷ்யந்தின் தந்தையான ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது முறையிடப்பட்டது. அப்போது சிவாஜி கணேசனின் வீட்டில் தனக்கு எந்த பங்கும் இல்லை எனவும் தனது சகோதரர் நடிகர் பிரபு பெயரில் தான் வீடு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கூறப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி உரிமையாளராக இல்லாவிட்டால் எப்படி ஜப்தி செய்ய முடியும் என கூறி ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்ய அனுமதி அளித்ததுடன் பதில் மனுவும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். மேலும் இந்த பிரச்சனையை தீர்வு காண முயற்சிக்கும்படி அறிவுறுத்தி வழக்கு விசாரணை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இந்நிலையில் இந்த ஜப்தி உத்தரவை எதிர்த்து நடிகர் பிரபு தற்போது மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் என் தந்தை சிவாஜி கணேசன் உயிருடன் இருந்த போதே அன்னை இல்லத்தை எனக்கு உயில் எழுதி வைத்து விட்டார். அந்த வீடு எனக்கு சொந்தமானது. என் அண்ணன் ராம்குமார் சார்ந்த நிதி பிரச்சனையில் எனக்கு சொந்தமான வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டுள்ளதை அறிந்து மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். அன்னை இல்லத்தின் பத்திரம் என் பெயரில் தான் உள்ளது. இந்த வீட்டில் என் சகோதரர் ராம்குமாருக்கு எந்த உரிமையும் இல்லை. அதனால் வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவை நீக்க வேண்டும் என பிரபு அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குதாஸ் முன்னிலையில் அடுத்த வாரம் விசாரணைக்கு வர உள்ளது. அப்போது நடிகர் பிரபுவுக்கு சாதகமாக தீர்ப்பு வர வாய்ப்பு உள்ளது. அன்னை இல்லத்தை கோர்ட் ஜப்தி செய்ய உத்தரவிட்டதால் சிவாஜி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தற்போது அதை எதிர்த்து நடிகர் பிரபு மேல்முறையீடு செய்துள்ளதால் அவர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். சிவாஜியின் சொத்துக்களை எடுத்துக்கொண்டால் சென்னை, தஞ்சை, சூரக்கோட்டை இங்குள்ள சொத்துக்களை கணக்கிட்டால் அது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகும். இப்போதுள்ள டிஎல்எஃப் அருகில் சிவாஜியின் தோட்டம் இருந்தது. ஒரு மினி ஸ்டுடியோ அங்கு இருந்தது. வாடகைக்கு விடும் குதிரைகள் கூட அங்கே நிறுத்தி வைத்திருப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.